ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லீலும் செலியனும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அமிர்தா குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது. அமிர்தா கணேஷ் கிட்ட கேக்குறாங்க. பழனிசாமிய எழிலும் செலியனும் சந்திக்கிறாங்க. கணேஷ் எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்க பயப்படாம இருங்கன்னு பழனிசாமி ஆறுதல் சொல்றாரு. ஈஸ்வரி வீட்டுல உள்ள அத்தனை ஆம்பளைங்களையும் நீ அலைய வைக்கிறன்னு பாகியலட்சுமிய திட்டுறா. கணேஷ் நிலா வாமா அப்பா கிட்ட உட்காருன்னு சொல்றாரு. அதுக்கு நிலா எனக்கு எழில் தான் வேணும்னு சொல்லிட்டு அம்மா மடியில படுத்துக்கிறா. ராதிகா பாக்கியலட்சுமிக்கு அட்வைஸ் பண்றாங்க. சமையல்ல உங்களால சமாளிக்க முடியும், ஆனா எல்லா விஷயத்திலயும் உங்களால சமாளிக்க முடியாது. இது உன்னையோட ராதிகா ரொம்ப தேவல, படிச்சிருக்கா, எவ்வளவு அழகா பேசுறா பாரு அப்படின்னு பாக்கியலட்சுமி கிட்டையும் சொல்றாங்க. கடைசி முடியும் இங்கே அம்மா இருக்க முடியும், நம்ம ரெண்டும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டாமா, நாளைக்கு காலையில நம்ம கல்யாணம். முடியாதுன்னு அமிர்தா சொல்றாங்க. அடம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் எழில் கதையை முடிச்சிருவேன். இதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் அமிர்தா, இதெல்லாம் நீ எப்ப புரிஞ்சுக்க போறியோ. கவலைப்பட்டு பாக்கியலட்சுமி உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது 2304 அப்படின்னு. அத செலியனுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. கார் நம்பர்னு சொல்றாங்க. நான் மெசேஜ் பண்றேன்னு சொல்றாங்க. பழனிசாமிக்கு அந்த கார் நம்பரை மெசேஜ் பண்றாங்க. அமிர்தா அழுதுகிட்டே கதவை தட்டுறாங்க. டக்குன்னு ஒரு கதவு திறக்குது. அப்ப பார்த்தா கணேஷ் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை பூவெல்லாம் கொண்டுட்டு வர்றாரு. அப்ப அமிர்தா பார்த்து அதிர்ச்சி ஆறாங்க. நாளை பார்க்கலாம். 20-2-2024 மாசி 8 செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் புகழ், மிதுனம் அமைதி, கடகம் செல்வம், சிம்மம் கவலை, கன்னி தனம், துலாம் பக்தி, விருச்சிகம் லாபம், தனுஷு வெற்றி, மகரம் பரிவு, கும்பம் ஆக்கம், மீனம் பயம். நாளை சந்திப்போம்.